வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்முடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஃபீல்டுடைய ஒரு ஃபார்மா ப்ரொஃபஷனல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான போஸ்ட்டு, ஒர்க் லொக்கேஷன் எங்கே, சேலரி பேக்கேஜ் எவ்வளவு, இன்டர்வியூ டேட்டு, இல்லை அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, ஒர்க் நேச்சர், எசென்சியல் குவாலிஃபிகேஷன், அடுத்து என்ன மாதிரிலாம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த போஸ்ட் நேம் என்னென்னா, ஒர்க்கர்ஸ் சீனியர் ஜெர்ம் சயின்டிஸ்ட் அட் ஜிஎஸ்கே. ஓகே, சீனியர் ஜெர்ம் சயின்டிஸ்ட் போஸ்ட். இதுதான் இந்த வீடியோட தம்ப்நெயிலே, ஜிஎஸ்கே சீனியர் ஜெர்ம் scientist post. Okay, GSK is a global biopharma company with a special purpose to unite science, technology and talent to get ahead of disease together, so we can positively impact the health of billions of people and deliver stronger, more sustainable shareholder returns. As an organization where people can thrive, getting ahead means preventing disease as well as treating it, and we aim to impact the health of 2.5 billion people around the world in the next 10 years. அதாவது ஜிஎஸ்கே உடைய ஒரு அவுட்லைன் என்ன அப்படின்னா, அது ஒரு பயோஃபார்மா கம்பெனி, நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான சயின்ஸ், டெக்னாலஜி, அப்புறம் டேலண்டான எம்ப்ளாயீஸ் உள்ள ஒரு இன்ஸ்டியூஷன். இங்கே ஒரு பில்லியன் கணக்கான பீப்புள்ஸோடைய ஹெல்த் கேரில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்டைனபிள் ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டிசீஸ் ப்ரிவென்ஷன், அது டிசீஸ் ட்ரீட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் மோர் தென் 2.5 பில்லியன் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். இங்கே சீனியர் ஜெர்ம் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லி பார்த்தோம்னா, சயின்டிஃபிக் ஆர் மெடிக்கல் நாலேஜ், பிவி எக்ஸ்பர்டைஸ், ஃபஸ்ட்டு அதான் ஃபார்மகோ விஜிலன்ஸ் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அண்ட் பேசிக் அண்ட் எமர்ஜிங் அடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் ஃபார்மகோ விஜிலன்ஸ் அண்ட் சேஃப்டி சர்வைலன்ஸ். அடுத்து ஏபிள் டு ஒர்க் மோர் இண்டிபெண்ட்லி வித் லிமிட்டட் சூப்பர்விஷன் as required, may be assigned as responsible for safety monitoring and evaluation of assigned GSK products. ஸோ சிஎஸ்கே ப்ராடக்ட்ஸ் எவாலுவேஷன் அசைன் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கணும். அடுத்து பெர்ஃபார்ம்ஸ் ரொட்டீன் ஃபார்மகோவிஜிலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு இன்க்ளூட் த ரிவ்யூ ஆஃப் ஐசிஎஸ்ஆர்ஸ் அண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் அசைன்டு ஜிஎஸ்கே ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி, சயின்டிஃபிக் நாலேஜ், ஃபார்மகோவிஜிலன்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கணும். அடுத்து ரிவ்யூ லிட்ரேச்சர் ஆர்டிகிள்ஸ் ஃபார் சேஃப்டி டாபிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிடக்ஷன் ஆஃப் சேஃப்டி சிக்னல்ஸ். அடுத்து பேசிக் லேபலிங் நாலேஜ் அண்ட் மே பார்ட்டிசிபேட் இன் லேபலிங் டீம் ஆக்டிவிட்டீஸ். இப்போ பொதுவாகவே ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷனில் லேபலிங் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த லேபலிங் நாலேஜ் தரவாக இருக்கணும். அடுத்து டிராஃப்ட் அக்ரிகேட் ரிப்போர்ட் சேஃப்டி செக்ஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் அட்ரஸிங் ரெஸ்பான்ஸ் டு குவரிஸ். ஸோ அந்த ரிப்போர்ட் சேஃப்டி செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ளவங்களாக இருக்கணும். பெர்ஃபார்ம் குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃப் சர்ம் டெலிவரபிள்ஸ், கேப்பபிள் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ், சப்போர்ட் எல்ஓசிஸ், அதாவது லோக்கல் ஆர்கனைசிங் கமிட்டி கூட சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும். டு ரெஸ்பாண்ட் டு லோக்கல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், சப்போர்ட் சீனியர் கொலீக்ஸ் இன் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வித்தின் த குளோபல் சேஃப்டி. ஸோ அந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய சீனியர் கொலீக்ஸ் கூடலாம் நல்லா சப்போர்ட் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா ஒர்க் பண்ணணும். கிராஸ் ஃபங்க்ஷனல் மேட்ரிக்ஸ் டீம் லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். ப்ரொஃபிஷியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் டீம் அண்ட் மேட்ரிக்ஸ் டீம் ரெக்குவயர்மெண்ட்ஸ். அடுத்து செல்ஃப் அவேர்னஸ் ஆஃப் இம்பேக்ட் ஆன் அதர்ஸ் இன் மேட்ரிக்ஸ் டீம்ஸ், ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பீயிங் receptive to feedback on self. So self-awareness of impact on others in matrix team. ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி செல்ஃப் அவேர்னஸ் கேப்பபிலிட்டி உள்ள பர்சன்ஸாக இருக்கணும். கேப்பபிள் ஆஃப் அசிஸ்டிங் சீனியர் கொலீக்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் ப்ரெசன்டேஷன்ஸ் இன் மேட்ரிக்ஸ் டீம் மீட்டிங்ஸ், மே ப்ரிப்பேர் ஃபார் அண்ட் ப்ரெசன்ட் இன் மேட்ரிக்ஸ் டீம் மீட்டிங்ஸ். அதாவது சீனியர் கொலீக்ஸுக்கு கூட நம்ம அசிஸ்ட் பண்ணி ப்ரெசன்டேஷன் மேட்ரிக்ஸ்
டீம் மீட்டிங்ஸில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கெலாம் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் இந்த போஸ்ட்டில் உள்ளவங்க. அடுத்து கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சேஃப்டி ரிவ்யூ டீம்ஸ். சேஃப்டி ரிவ்யூ டீமில் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். மென்டாரிங் ஆஃப் ஜூனியர் சர்ம் கொலீக்ஸ் கேன் contribute to evaluating the activities of junior colleagues, can explain knowledge and skills and work in new situations. ஸோ அதாவது ஜூனியர் சர்ம் கொலீக்ஸ் எல்லாம் வந்து மென்டார் பண்ணணும், ஓகேவா? அவங்களுக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்லாம் கண்டிப்பாக இந்த சர்ம் சயின்டிஸ்ட் போஸ்ட்டில் கட்டாயம் பண்ணியாகணும். builds working relationships and responds to the needs of line functions in the matrix in relation to safety issues. சேஃப்டி இஷ்யூஸ் பொதுவாக ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்து சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த நீட்ஸ் ஆஃப் லைன் ஃபங்க்ஷன்ஸ் இன் த மேட்ரிக்ஸ் இன் ரிலேஷன் டு சேஃப்டி இஷ்யூஸ். சேஃப்டி இஷ்யூஸ் பற்றின ஃபுல் நாலேஜ் இருக்கணும். அடுத்து கம்யூனிகேஷன்ஸ், வெர்பல், ரிட்டன் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் இன்டர்னல் பிவி கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஐஎல்டிஸ். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள பர்சனாக இருக்கணும். ப்ராஃபிஷியன்ட் ரைட்டிங் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் கிளியர் அண்ட் எஃபெக்டிவ் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கேன் கம்யூனிகேட் ஐடியாஸ் இன் பிஸ்னஸ் ஃபோரம்ஸ் such as local and global team meetings, can engage others in discussion points. நல்ல ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள பர்சனாக இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது ரைட்டிங் ஆஸ் வெல் அஸ் வெர்பல் கம்யூனிகேஷன், ஓகே, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ரிட்டன்லையும் வெர்பலையும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள பர்சனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேன் கம்யூனிகேட் ஐடியாஸ் இன் பிஸ்னஸ் ஃபோரம் சச் அஸ் லோக்கல் அண்ட் குளோபல் டீம் மீட்டிங்ஸ். லோக்கல் டீம் மீட்டிங்கில், குளோபல் டீம் மீட்டிங்கில் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும். கீப்ஸ் மேனேஜர் சூப்பர்வைசர் இன்ஃபார்ம்டு ஆஃப் ப்ராக்ரஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எஸ்கலேட்ஸ் இஷ்யூஸ் அப்ராப்ரியேட்லி. ஓகே, ஸோ ஒரு மேனேஜர் லெவலில், ஒரு சூப்பர்வைசர் லெவல் நல்லா ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். ப்ரோ ஆக்டிவ் கம்யூனிகேஷன், எக்ஸாம்பிள் ஆக்டிவ் கம்யூனிகேஷன் ஆஃப் ஐடியாஸ் சப்போர்ட்ஸ் டிசிஷன் மேக்கிங் த்ரூ ப்ரொவிஷன் ஆஃப் ரிலிவெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங், early capability to support a safety risk position, growing confidence in communicating through multiple channels. ஓகே, நிறைய மல்டிபிள் சேனல்ஸில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அடுத்து கேண்டிடேட் ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா ஹெல்த் சயின்சஸ் முடிச்சிருக்கலாம், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் டிகிரி ரெக்கார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி, எம்எஸ், பிஹெச்டி, ஆர்என், பிஎஸ்என், எம்எஸ்என், என்பி, ஆர்பிஹெச், பிஃபார்ம், ஃபார்ம் டி, அட்வான்ஸ்டு டிகிரி ப்ரிஃபர்டு. ஸோ ஹெல்த் சயின்ஸில் டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. மினிமம் 7 to 12 years ஆஃப் ஃபார்மகோ விஜிலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டிங் டு சேஃப்டி எவாலுவேஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் encompassing both clinical development and post marketing activities. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 7 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேஃப்டி எவாலுவேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், என்கம்பாஷிங் போத் கிளினிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இதில் வந்து அவங்க திறமை வாய்ந்தவங்களாக இருக்கணும். நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஹெச், ஜிவிபி மாடூல்ஸு, சிஐஓஎம்எஸ், இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் அப்ரூவல் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் லார்ஜ் மேட்ரிக் ஆர்கனைசேஷன், ஓகேவா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா 7 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி, எம்எஸ், பிஹெச்டி, ஆர்என் ஆர் பிஎஸ்என் ஆர் எம்எஸ்என். அடுத்து என்பி, ஆர்ஹெச் ஆர் பிஹெச், பிஃபார்ம் ஆர் ஃபார்ம் டி. லொக்கேஷன் பெங்களூர். இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் கிளினிக்கல். அடுத்து ரெக்கவர் ஐடி 402650. என் டேட் எப்படின்னா 15th September 2024. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு அருமையான ஒரு போஸ்ட் நேம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ GSK Senior SERM Scientist post. Okay friends, if you are having the pharmacovigilance experience more than 7 to 12 years experience, you can apply for the post. All the very best wishes for all success. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.